Okay, quickly revise the definition. A function, a real valued function is set to analytic அப்படின்னா என்னது குயிக்கா நம்ம அப்பப்போ இதை ஞாபகப்படுத்திக்கணும். ஏன்னா சில கான்செப்ட்ஸ் நமக்கு ஃபெமிலியர் ஆகிற வரைக்கும் அகெயின் அண்ட் அகெயின் அதை கோ த்ரூ பண்ணிட்டே இருக்கும். ரைட்? ஸோ செட் டு அனாலிட்டிக் அப்படின்னு என்ன அர்த்தம்? செட் டு அனாலிட்டிக் அட் எக்ஸ் நாட். இது ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன், இட்ஸ் நாட் காம்ப்ளெக்ஸ் வேல்யூடு ஃபங்க்ஷன். ரிமெம்பர், நம்ம சொல்யூஷன்ஸ், டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸோட சொல்யூஷன்ஸ், நம்ம தேடுற சொல்யூஷன்ஸ் எல்லாமே ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, ஸோ ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன் இஸ் செட் டு அனாலிட்டிக் அட் அ கிவன் பாயிண்ட் எக்ஸ் நாட் அப்படின்னு என்ன அர்த்தம்? இஃப் f as a power series expression about x naught, right? a x minus x naught power for some interval, right? இதுதான் அனாலிட்டிக் ஃபங்க்ஷனோட டெஃபினிஷன். அந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன இருக்கும்? பவர் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இந்த ஃபங்க்ஷன் நம்ம பவர் சீரிஸ், இந்த ஃபங்க்ஷன் நம்ம அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் சொல்லலாம் இல்லையா? open interval 0, 1 to r defined by f of x equal to 1 by 1 minus x. இந்த ஃபங்க்ஷன் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் on open interval 0, 1. ஏன்னா 1 by 1 minus x has power series expansion which is geometric series, right? About 0. Is it clear? நான் சொல்ற பாயிண்ட் புரியுதா இல்லையா உங்களுக்கு? இப்ப இந்த ஃபங்க்ஷனை பத்தி என்ன சொல்ல முடியும்? அனாலிட்டிக். Yeah, you can include 0 also in fact. Yeah, minus is analytic at. The definition clear? எப்போ ஒரு ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன் நம்ம அனாலிட்டிக்னு சொல்றோம், அந்த ஃபங்க்ஷனுக்கு பவர் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் இருக்கணும். பவர் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் அபவுட் எக்ஸ் நாட் இருந்தா அந்த ஃபங்க்ஷன் அனாலிட்டிக் அட் எக்ஸ் நாட்னு கால் பண்றோம். அதுக்கு உதாரணம் என்ன நான் சொல்றேன்னா 1 by 1 minus x. இந்த ஃபங்க்ஷன் இந்த இன்டர்வல் -1 to 1 வெல் டிஃபைன்ட் ஃபங்க்ஷன், ரைட்? ஓப்பன் இன்டர்வல் -1, 1 நமக்கு தெரியும் 1 by 1 minus x தான் யாரு? f of x. பட் 1 by 1 minus xங்கிறது யாரு? ஜியோமெட்ரிக் சீரிஸோட சம். அப்போ இந்த ஃபங்க்ஷன் as power series about 0, அப்போ இந்த ஃபங்க்ஷன் என்ன சொல்ல முடியும்? அனாலிட்டிக் அட். இது பவர் சீரிஸ் about 0 தானங்க. இந்த ரெண்டு ஃபார்மையும் கம்பேர் பண்ணுங்க. ஏஎன்ஸ்லாம் யாரு? ஏனுங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x minus x naught power n. இங்க x naught யாரு? 0, ரைட்? கோஎஃபிஷியன்ட்ஸ்லாம் யாரு? 1. சோ இது பவர் சீரிஸ் அபவுட் 0. நமக்கு தெரியும் ஜியோமெட்ரிக் சீரிஸோட சம் யாரு? 1 by 1 minus x, ரைட்? அப்போ 1 by 1 minus x என்ன மாதிரி ஃபங்க்ஷன்? அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் அட் 0. டெஃபினிஷன் புரியுதா உங்களுக்கு? எஸ் சார். எஸ். அப்புறம் நமக்கு ஸ்டாண்டர்ட் பவர் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் தெரியும். e power x யாருன்னா summation n equal to 0 to infinity x power n by n factorial. This is true for all x, for all real x. அப்போ எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷனுக்கு, எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷனுங்கிறது ஒரு ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன் நமக்கு தெரியும். எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷனோட பவர் சீரிஸ் இது, ரைட்? வேற ஏன், இங்க ஏன் யாரு? ஏங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x power n, ரைட்? 1 by n factorial. x naught யாரிங்க? பவர் சீரிஸ் அபவுட் 0, ரைட்? 0. சோ e power xங்கிற ஃபங்க்ஷன் என்ன சொல்லலாம்? அனாலிட்டிக் அட் 0னு சொல்லலாம். ஏன்னா அதுக்கு ஒரு பவர் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் அபவுட் 0 இருக்கு. sin x, cos x. இன்ஃபேக்ட் பாலினாமியல் ஃபங்க்ஷன், ஒரு பாலினாமியல் ஃபங்க்ஷன் எடுத்துக்கோங்க. a0, a1x, an x power n. இந்த பாலினாமியல் ஃபங்க்ஷனை என்ன சொல்ல முடியும்? ஃபைனைட் சம், ரைட்? சம்மேஷன் k equal to 0 to n ak x power k. இந்த இதுதானே பாலினாமியல். இந்த பாலினாமியல் என்ன சொல்ல முடியும்? இதுவும் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் தான். ஏன்னா ஃபியூச்சர் டேர்ம்ஸ்ல என்ன ஆயிடுச்சு? an+1ல இருந்து an+1ல இருந்து எல்லாமே என்ன ஆயிடுச்சு? 0 இருக்கு பாருங்க. இதுவுமே பவர் சீரிஸ் ஃபார்ம் தாங்க. எவரி பாலினாமியல் இஸ் பவர் சீரிஸ் about 0. you see, புரியுதா இல்லையா உங்களுக்கு? இந்த ஃபியூச்சர் டேர்ம்ஸ் எல்லாம் 0 ஆயிடுச்சு. இருந்து எல்லாமே 0 ஆயிடுச்சு. 0.
Is it clear? அப்ப பாலினாமியல் ஃபங்க்ஷன்ல நம்ம என்ன சொல்லலாம்? அனாலிட்டிக் அட் ஜீரோன்னு சொல்லலாம். Is it clear? So next நம்ம என்ன டிஃபைன் பண்ணோம்னா ரெகுலர் அண்ட் சிங்குலர் பாயிண்ட்ஸை டிஃபைன் பண்ணோம். ரெகுலர் அண்ட் சிங்குலர் பாயிண்ட்ஸ். ஏதாவது டவுட் இருந்தா நீங்க தான் பண்ணி கேளுங்க. இதெல்லாமே நான் ரிவைஸ் தான் பண்ணிருக்கேன். ஸோ ரெகுலர் அண்ட் சிங்குலர் பாயிண்ட்ஸ் அப்படின்னா என்ன டெஃபினிஷன்? எப்பயுமே ஒரு தியரி ஒர்க் பண்றதுக்கு முன்னாடி நமக்கு என்னன்னா டெஃபினிஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ டெஃபினிஷனை கரெக்டா படிச்சு புரிஞ்சு ஞாபகம் வச்சுக்க வேண்டிய தேவை இருக்கு. ஓகே, ஸோ ரெகுலர் அண்ட் சிங்குலர் பாயிண்ட்ஸ்னா என்ன அர்த்தம்னா, நம்ம வந்து உங்களுக்கு காம்ப்ளெக்ஸ்ல நீங்க பார்த்துருப்பீங்க ஐசோலேட்டட் சிங்குலர் பாயிண்ட்ஸ், எசென்சியல் ஐசோலேட்டட் சிங்குலர் பாயிண்ட்ஸ்ல சம் டைப் ஆஃப் ஐசோலேட்டட் சிங்குலர் பாயிண்ட்ஸ், ரிமூவபிள் சிங்குலாரிட்டி, எசென்சியல் சிங்குலாரிட்டி, போல், அதெல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ ஒவ்வொரு கான்டெக்ட்லயும் ஒவ்வொரு டெஃபினிஷன் இருக்கு, ரைட்? ஸோ இங்க டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ்ல ரெகுலர் அண்ட் சிங்குலர் பாயிண்ட்ஸ்னா என்ன அர்த்தம்? ஒரு கிவன் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், மொத்தம் ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் நம்ம எடுத்துக்கிறோம். p of x y dash plus p of x. இது யாரு ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஆர்டர் ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், ரைட்? இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். இந்த ஈக்குவேஷனுக்கு ஒரு பாயிண்ட், a point x naught is said to be an ordinary point. be an ordinary point எப்ப சொல்றோம்? p யும் q வும் அனலிட்டிக் அட் x. கரெக்ட். ஸோ அந்த கோஎஃபிஷியன்ட் ஃபங்க்ஷன்ஸ், p of x ங்கிறது யாரு? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y dash. q of x ங்கிறது யாரு? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y. So a point x naught is said to be ordinary point of the differential equation. Say what? If in a condition the both, right? If both p of x and q of x are analytic at x naught. அனலிட்டிக் அட் எக்ஸ் நாட்னா என்னன்றத நம்ம இப்ப டிஃபைன் பண்ண எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். அப்போ ஒரு பாயிண்ட் எப்ப நம்ம ஆர்டினரி பாயிண்ட்னு சொல்றோம்? அந்த போத் p of x and q of x ஆர் அனலிட்டிக் அட் எக்ஸ் நாட். இந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னா y டபுள் டேஷோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கும்? 1 இருக்கும். ரிமெம்பர். இல்லைன்னா நீங்க என்ன பண்ணணும்? ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு மாத்தணும். இந்த ஃபார்முக்கு மாத்திட்டு அப்புறம் யாரெல்லாம் ஆர்டினரி பாயிண்ட்ஸ் செக் பண்ணுங்க கொடுத்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் சிங்குலர் பாயிண்ட்னா என்ன அர்த்தம்? ஆர்டினரி பாயிண்ட்னாலும் ரெகுலர் பாயிண்ட்னாலும் ரெண்டு ஒண்ணுதான், அதோட சினானிம்ஸ் தான். ஸோ ஆர்டினரி பாயிண்ட்னாலும் ரெகுலர் பாயிண்ட்னாலும் ஒண்ணுதான். சிங்குலர் பாயிண்ட்னா என்ன அர்த்தம்? எக்ஸ் நாட் இஸ் செட் டு சிங்குலர் பாயிண்ட் ஆஃப் த கிவன் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். of the given differential equation எப்ப சொல்றோம்? if simple, if it is not ordinary. Exactly. If it is not an ordinary point. If it is not an ordinary point, right? Ordinary point இல்லன்னா அந்த பாயிண்ட்ஸ் தான் சிங்குலர் பாயிண்ட்ஸ், ரைட்? எப்போ எக்ஸ் நாட் ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம்னா, ஸோ எக்ஸ் நாட் எப்போ நம்ம ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட்னு சொல்றோம்? முதல்ல சிங்குலர் பாயிண்டா இருக்கணும். தென் போத் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட் இன்டு பி ஆஃப் எக்ஸ் அண்ட் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட் ஸ்கொயர் டைம்ஸ் கியூ ஆஃப் எக்ஸ் ஆர் அனலிட்டிக் at x naught. Is the definition clear? எப்ப நம்ம ஆர்டினரி பாயிண்ட்னு சொல்றோம்? both p and q, small q. So both p and q are analytic at x naught னா அந்த x நாட்ங்கிறது கொடுத்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு ஆர்டினரி பாயிண்டா இருக்கும். எப்ப சிங்குலர் பாயிண்ட்னு சொல்றோம்? which is not an ordinary point. எப்ப ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட்னு சொல்றோம்?
after multiplying x minus x naught with p of x and x minus x naught square with q of x, analytic at x naught, right? For example, this is standard way of learning. Yeah, ஒரு டெஃபினிஷன், ஒரு மேத்தமெட்டிக்கல் டெஃபினிஷன் நம்ம பார்த்தா அதை புரிஞ்சுக்கிறதுக்கு சில ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்பிள்ஸ் போட்டு புரிஞ்சுக்க வேண்டியது, ரைட்? ஸோ எக்ஸாம்பிள்ஸ் மேக்ஸ் கிளியர். கன்சிடர் த ODE x y double dash minus y equal to 0. இது கொடுத்த ஃபார்ம் ஸ்டாண்டர்ட் ஃபார்மா? No, sir. அப்போ ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு மாற்றணும்னா என்ன பண்ணணும்? X ஆல divide பண்ணுங்க sir. x ஆல டிவைட் பண்ணுங்க. x ஆல டிவைட் பண்ணீங்கன்னா y double dash minus 1 by x ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். So standard form y double dash minus 1 by x times y equal to 0. இங்க p of x யாரு? Coefficient of y dash 0. So 0ங்கிறது நான் எப்படி பார்க்கலாம்? 0 பாலினாமியலா பார்க்கலாம், right? q of xங்கிறது யாரு? minus 1 by x. So p of x may analytic at 0, whereas q of x is not analytic at 0. அப்ப x not equal to 0 இந்த பாயிண்ட் என்ன கன்க்ளூட் பண்ணலாம்? Singular point. This is a singular point. In fact, this is the only singular point, you see. 0 is the only singular point. The singular point of the given ODE, right? Of the given ordinary differential equation, right? இப்போ okay, இது singular point. Next என்ன கேள்வி கேட்கலாம்? அட்லீஸ்ட் which is a regular singular point or not, right? Regular singular point ஆன் செக் பண்றதுக்கு நம்ம என்ன மல்டிப்ளை பண்ணணும்? x minus x naught with p of x. இங்க x naught யாரு? 0. x into p of x, x square into q of x. x into p of x யாரு? 0. Right? x square into q of x யாரு? minus x. Minus x. Right? So இப்போ x into p of x x square into q of x ரெண்டு என்ன மாதிரி ஃபங்க்ஷன்ஸா இருக்கு பாருங்க. என்ன மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்? Polynomials, right? All the polynomials are analytic at everywhere. In particular, analytic at 0. So both x into p of x, x square into q of x are analytic everywhere. In fact, in particular, analytic at 0 also. So analytic at 0. அப்போ என்ன சொல்லலாம்? x not equal to 0 is a regular singular point. Is it clear? Yes, sir. Is the definition clear? நம்ம எதுவுமே டிஸ்கஸ் பண்ணல, டெஃபினிஷன் மட்டும் தான் டிஸ்கஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அன்னைக்கு நம்ம என்ன எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா y dash equal to y or you write y dash minus y equal to 0. இது ஃபர்ஸ்ட் ஆர்டர் லீனியர் ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு பவர் சீரிஸ் சொல்யூஷன் இருக்குமான்னு தெரியாது. வெரி பிகினிங்ல நம்ம எப்படி ஆரம்பிச்சோம், பவர் சீரிஸ் சொல்யூஷன் இருக்குமான்னு தெரியாது. சப்போஸ் இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு பவர் சீரிஸ் சொல்யூஷன் இருக்கு அப்படின்னு அசீம் பண்ணிக்கிட்டா அந்த பவர் சீரிஸ் சொல்யூஷன் யாருன்னு கண்டுபிடிச்சோம். ஞாபகம் இருக்கா? யாருன்னு கண்டுபிடிச்சோம்? சப்போஸ் y equal to summation n equal to 0 to a x power, yeah, which is power series about 0, is a solution of the given differential equation. எடுத்துக்கிட்டு நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? இந்த y யாருன்னு கண்டுபிடிச்சோம். இந்த yல யாரு unknowns? Just coefficient of ans are unknowns. ans கண்டுபிடிச்சோம், ரைட்? ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? சோ நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்னா y equal to a0 times e power x, where a0 is a arbitrary constant அப்படின்னு கண்டுபிடிச்சோம். அப்போ இது என்ன அப்படின்னா, சப்போஸ் பவர் சீரிஸ் சொல்யூஷன் இருக்குன்னு வச்சுக்கிட்டா அந்த சொல்யூஷன் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறதுக்கு ஒரு வே, ஒரு மெத்தட், ஒரு அல்காரிதம். எப்படி? இது சொல்யூஷன் என்ன பண்ணும்? இது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். சப்ஸ்டிட்யூட் பண்ணி
அதுல வந்து கோஎஃபிஷியன்ட் ஏஎன்ஸை எவாலுவேட் பண்ண வேண்டியது, ரைட்? இது ஒரு உதாரணம் போட்டு ஒரு பவர் சீரிஸ் சொல்யூஷன் இருந்தா அது எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறதுக்கு போட்ட ஒரு எக்ஸாம்பிள். இப்போ நெக்ஸ்ட் தியரியில என்ன நம்ம கேரண்டி பண்ணோம்னா, அன்னைக்கு என்ன கேரண்டி பண்ணோம்னா, will tell you theorem. Hope you remember. I will again. Suppose if x naught is a regular point or ordinary point, okay, regular or ordinary point. இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்றதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, எந்த செட்டிங்ல தான் ஒர்க் பண்றோம்? செகண்ட் ஆர்டர் ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், அந்த செட்டப்ல தான் ஒர்க் பண்றோம், ரைட்? சப்போஸ் இஃப் x naught is a regular point of the given ODE, y double dash plus p of x y dash plus 2 of x y equal to 0, then நம்ம என்ன ஸ்டேட் பண்ணோம்? when there exists a பவர் சீரிஸ் சொல்யூஷன். இது என்னது? எக்ஸிஸ்டன்ஸ். அந்த மாதிரி பவர் சீரிஸ் சொல்யூஷன் இருக்கும்னு சொல்லுது தியரி கேரண்டி பண்ணுது. அஃப்கோர்ஸ் இதுக்கு நம்ம ப்ரூஃப் டிஸ்கஸ் பண்ணல, பட் அட்லீஸ்ட் சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது முக்கியம், ரைட்? இந்த கான்டெக்ட்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? ரெகுலர் பாயிண்டா இருந்தா கொடுத்த டிஃபரன்ஸ் எக்ஸ் நாட்ங்கிறது ரெகுலர் சிங்குலர் பாயிண்டா இருந்தா கொடுத்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு என்ன இருக்குங்கிறோம்? அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு ஒரு பவர் சீரிஸ் சொல்யூஷன் அபவுட் எக்ஸ் நாட் இருக்கும். தியரி கேரண்டி பண்ணுது. இதுக்கு நம்ம ப்ரூஃப் பார்க்கல, அதனால இது ஏத்துக்க முடியாது. அப்போ ஒரு உதாரணம் வச்சு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதுதான், ரைட்? y double dash plus y equal to 0. இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்லாம் நமக்கு வெல் நோன் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இது ஆல்ரெடி இந்த மாதிரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணிட்டோம், ரைட்? சோ இதோட ஜெனரல் சொல்யூஷன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ரைட்? இதோட ஜெனரல் சொல்யூஷன் யாரு? இதோட ஜெனரல் சொல்யூஷன் யாருங்க? C1 cos x plus C2 sin x. Yeah, where a b are arbitrary constant, right? So அப்போ இந்த செகண்ட் ஆர்டர் லீனியர் ஹோமோஜினியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட ரெண்டு லீனியர் இண்டிபெண்டன்ட் சொல்யூஷனே நமக்கு யாரும் தெரியும். யாரு? y1 of x equal to cos x, y2 of x equal to sin x. Am I right? ரெண்டு லீனியர் இண்டிபெண்டன்ட் சொல்யூஷன் இந்த ஹோமோஜினியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு இருக்குங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். ஏன்னா இது வெல் நோன் செகண்ட் ஆர்டர் ஹோமோஜினியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வித் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ். கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட்டா இருந்தா நமக்கு எப்படி சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியும். எப்படி? அதோட கரஸ்பாண்டிங் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் எழுதி அதோட ரூட்ஸை வச்சு ஜெனரல் சொல்யூஷனை நம்ம ஃபைண்ட் பண்ணுவோம், இல்லையா? இப்போ இது கொடுத்த ஹோமோஜினியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வித் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ். இங்க p of x யாரு? அஃப்கோர்ஸ் இது ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா தானே இருக்கு. இதுல p of x யாரு? 0. இங்க q of x யாரு? 1. சோ இந்த ரெண்டு ஃபங்க்ஷனை பத்தி என்ன சொல்ல முடியும்? கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ். எனவே கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் கான்ஸ்டன்ட் பாலினாமியல்ஸ் யூ கேன் சே. போத் ஆர் அனலிட்டிக். Analytic everywhere, in particular analytic at 0, right? ரெண்டுமே கான்ஸ்டன்ட் பாலினாமியல்ஸ்ங்க. கான்ஸ்டன்ட் பாலினாமியல்ஸ் ஆர் அனலிட்டிக், இல்லையா? சோ அனலிட்டிக் எவ்ரிவேர், இன் பர்டிகுலர் அனலிட்டிக் அட் 0. அப்போ both p and q are analytic at 0. அப்படின்னா இந்த 0வை இந்த கொடுத்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு என்னன்னு சொல்லலாம்? ஆர்டினரி பாயிண்ட். ஆர்டினரி பாயிண்ட் ஆர் ரெகுலர் பாயிண்ட், ரெண்டு ஒரே வார்த்தை தான். சார் ரெகுலர் பாயிண்ட் of the given differential equation, right? Okay, அது லைக் கன்வின்ஸ் ஆகலாம். you see ரெகுலர் பாயிண்டா இருந்தா அந்த கொடுத்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு என்ன இருக்குங்கிறோம்? பவர் சீரிஸ் சொல்யூஷன் இருக்குங்கிறோம் அபவுட் எக்ஸ் நாட். காஸ் எக்ஸும் சைன் எக்ஸும் யாரு? உங்களுக்கு தெரியும். காஸ் எக்ஸோட சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் தெரியும், சைன் எக்ஸோட சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் தெரியும். சோ cos x sin x ஓட பவர் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் அபவுட் 0 னு தெரியும், ரைட்? சோ x not equal to 0 is a regular point of the given differential equation. அப்போ the தியரி படி அதுக்கு அந்த கொடுத்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு பவர் சீரிஸ் சொல்யூஷன்ஸ் அபவுட் 0
இருக்குங்குது. Yeah, we can convince, no? Cos x sin x are power series about 0, right? எஸ் சார். உங்களுக்கு புரியுதா இல்லையா? அதான் நான் ஒரு எக்ஸாம்பிள் மூலமா நான் ப்ரூஃப் கொடுக்கல. ப்ரூஃப் பார்த்தா நமக்கு கன்வின்ஸ் ஆகும் ஜென்ரலா மேத்தமெட்டிக்ஸ்ல, ரைட்? ப்ரூஃப் தெரியாம எப்படி அதை நான் நம்புறது? பட் ஓகே, அட்லீஸ்ட் we can convince by some examples. For time being we can convince. ஓகே, ஜீரோங்கிறது இந்த கொடுத்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு ஆர்டினரி பாயிண்ட் ரெகுலர் பாயிண்டா இருக்கு. அப்போ இதுக்கு பவர் சீரிஸ் சொல்யூஷன் இருக்கா இல்லையா? ஆமா இருக்கு, நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். cos x sin x, cos x ஓட சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் நமக்கு தெரியும் இல்லையா? cos x யாரு? 1 minus x square. 1 minus x square by 2 factorial plus x power 4 by 4 factorial. இது என்னது? பவர் சீரிஸ் அபவுட் 0 தானே? Yes sir. sin x யாருன்னு பாருங்க, அதுவும் பவர் சீரிஸ் அபவுட் 0. just பவர் சீரிஸ் அபவுட் 0, ரைட்? அப்போ x not equal to 0 ரெகுலர் பாயிண்ட் ஆஃப் சம் ODE, அந்த ODEக்கு பவர் சீரிஸ் சொல்யூஷன் அபவுட் 0 இருக்கு அப்படிங்கிறது எக்ஸாம்பிள் மூலமா கன்வின்ஸ் ஆகும். நான் ப்ரூஃப் கொடுத்தேன்னு சொல்லல. இஸ் இட் கிளியர்? எஸ் சார். சோ அப்போ இங்க என்ன புரிஞ்சுக்கணும்? கொடுத்த செகண்ட் ஆர்டர் ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு எக்ஸ் நாட்ங்கிறது ஆர்டினரி பாயிண்ட் ரெகுலர் பாயிண்ட்னு தெரிஞ்சா அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு பவர் சீரிஸ் சொல்யூஷன் ஆர் அனாலிட்டிக் சொல்யூஷன் அட் அ பாயிண்ட் 0 அட் அ பாயிண்ட் எக்ஸ் நாட்ல இருக்கும் அப்படிங்கிறது தியரி, ரைட்? ஓகே, தட் அசம்ஷன் we can go further. ஓகே, இப்போ நேச்சுரலா என்ன கேள்வி கேட்கலாம்? ஆர்டினரி பாயிண்டா இருந்தா பவர் சீரிஸ் சொல்யூஷனே இருக்குங்கிறோம். இப்போ நேச்சுரலா என்ன கேள்வி கேட்கலாம்? அடுத்த கேள்வி, இல்லனா இருக்காதுன்னு கண்டிப்பா சொல்ல முடியுமா? suppose x naught is not an ordinary point, means suppose x naught is a singular point, அந்த கேஸ்ல அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு பவர் சீரிஸ் சொல்யூஷன் இருக்குமா அப்படின்னு கேள்வியா கேட்கலாம். முதல்ல இட்ஸ் வெரி நேச்சுரல் டு ஆஸ்க், ரைட்? ஸோ அந்த மாதிரி கேள்விக்கு ஆன்சர் பண்ண போறோம் வெரி இன்னும் கொஞ்ச நேரத்துல அதுக்கு அதை ஆன்சர் பண்ண போறோம். பட் அந்த கேள்வியை மைண்ட்ல வச்சுக்கோங்க, ரைட்? See, பவர் சீரிஸ் சொல்யூஷன் இருக்குன்னு தெரிஞ்சா ஒர்க் அவுட் பண்றது ஈஸி, ரைட்? எப்படி எடுத்துப்போம்? y of x எடுத்துப்போம், பவர் சீரிஸ் எடுத்துப்போம். அதை நம்ம ஆல்ரெடி அந்த கம்ப்யூட்டேஷன் அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் again, if you want I can work it out few problems. Maybe I can start with y double dash plus y equal to 0. அது ரொம்ப ஈஸியஸ்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இதுக்கு பவர் சீரிஸ் சொல்யூஷன் இருக்குன்னு எடுத்துக்கிட்டா y யாரு? an x power. சப்போஸ் இருக்கான்னு தெரியாது, இருக்குன்னு எடுத்துக்கிட்டா அந்த பவர் சீரிஸ் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது ஈஸி. The solution of the ODE y dash யாரு வரும்? n equal to 1 to infinity யாருங்க வரும்? n into an x power n minus 1. Yeah, remember sum start from 1 to infinity. y double dash யாரு வரும்? Summation n is equal to 2 to infinity. n into n minus 1 an x power n minus 2. See, இங்கதான் நம்ம அனாலிசிஸ் யூஸ் பண்றோம். வாட் எவர் இது ரியல் பவர் சீரிஸா இருந்தாலும் சரி, காம்ப்ளெக்ஸ் பவர் சீரிஸா இருந்தாலும் சரி, ஒவ்வொரு பவர் சீரிஸ்க்கும் என்ன இருக்கும்? ஐயா, ஒரு ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் ஒன்று இருக்கும். அந்த ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலாவே இருக்கு. ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் என்ன அர்த்தம்? அது எதை கொடுக்குது? இன்டர்வல் ஆஃப் கன்வர்ஜென்ஸ். ரியல் கேஸ்ல சொல்லணும்னா இன்டர்வல் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் கொடுக்குது, ரைட்? காம்ப்ளெக்ஸ் கேஸ்ல சொல்லணும்னா டொமைன் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் கொடுக்குது, ஆர் டிஸ்க் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் கொடுக்குது. மீன்ஸ் நம்ம என்ன தியரியில ப்ரூவ் பண்ணிருப்போம், அதைத்தான் நான் எம்பசைஸ் பண்ண வரேன். கம்ப்யூட்டேஷன் ஈஸிங்க, அது யார் வேணா பண்ணலாம். எங்க நம்ம படிச்சது எல்லாம் இங்க யூஸ் படுத்துறோம், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். மேத்தமெட்டிக்ஸை பொறுத்தளவு அதுதான் செல்லப்பிள்ளைய நான் ரொம்ப எம்பசைஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க. See, that is the culture. நம்ம அந்த மாதிரி கல்ச்சர் நம்ம அடாப்ட் ஆகணும், ரைட்? எங்க இது தேவைப்படுது,
எங்க இதை நம்ம ஸ்ட்ராங்கா பவர்ஃபுல்லா யூஸ் கொடுத்துரும், நம்ம படிச்ச லீனியர் அல்ஜிப்ராவை எங்க யூஸ் கொடுத்துரும், நம்ம படிச்ச ரியல் அனாலிசிஸ் எங்க யூஸ் கொடுத்துரும், நம்ம காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் நாலேஜ் எங்க யூஸ் கொடுத்துரும், அதெல்லாம் நம்ம கேர்ஃபுல்லா செக் பண்ணணும். ரைட்? எனிவே ஓகே, இங்க நம்ம என்ன பண்றோம், நம்ம என்ன ப்ரூவ் பண்ணிருப்போம்னா எவ்வரி பவர் சீரிஸ் ஃபங்க்ஷன் இஸ் டிஃபரன்ஷியபிள். ஃபர்ஸ்ட் டைம் ப்ரூவ் பண்ணும்போது என்ன பண்ணிருப்போம்னா ஸ்டெப் 1 என்ன ப்ரூவ் பண்ணிருப்போம்னா எவ்வரி பவர் சீரிஸ் ஃபங்க்ஷன் இஸ் டிஃபரன்ஷியபிள். அப்படின்னா பவர் சீரிஸ் ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியபிள் சொல்லிட்டீங்கன்னா அதோட டெரிவேட்டிவ் யாரு, யூ கேன் டிஃபரன்ஷியேட் டேர்ம் பை டேர்மா டிஃபரன்ஷியேட் பண்ணி கிடைக்கிறது இன்னொரு புது பவர் சீரிஸா இருக்கும். அதுதான் அந்த கொடுத்த பவர் சீரிஸோட டெரிவேட்டிவ். அப்போ டெரிவேட்டிவ் உங்களுக்கு யாரா வந்துருது, ஒரு புது பவர் சீரிஸ். அகைன் அப்ளை த சேம். அப்போ y டேஷ்ங்கிறது இன்னொரு டிஃபரன்ஷியபிள். ஏன்னா எவ்ரி பவர் சீரிஸ் ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியபிள், ஒன்ஸ் டிஃபரன்ஷியபிள் ப்ரூவ் பண்ணிட்டா y டேஷ்ங்கிறது ஒரு புது பவர் சீரிஸ். இப்போ y டேஷும் டிஃபரன்ஷியபிள். இப்போ y டேஷோட டெரிவேட்டிவ் எப்படி கண்டுபிடிக்கிறது, அகைன் யூ டூ டேர்ம் பை டேர்ம் டெரிவேட்டிவ், யூ வில் கெட் y டபுள் டேஷ். அப்போ பவர் சீரிஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஒர்க் பண்றதோட அட்வான்டேஜ் என்ன, which is infinitely differentiable. அது மட்டும் இல்லாம அந்த கோஎஃபிஷியன்ட் an யாருன்றது எக்ஸாக்டா தெரியும், யாருன்னு கண்டுபிடிக்கலாம். ரைட்? அதெல்லாம் நமக்கு தெரியும். அது ஒரு பக்கம். இன்னொரு விஷயம் என்னன்னா both y and y dash have same radius of convergence. அதாவது பவர் சீரிஸும் அதோட டெரிவேட்டிவ் பவர் சீரிஸும் சேம் ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் இருக்கும். அதெல்லாம் நம்ம தியரியில பார்த்திருப்போம். சேம் ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ்னா என்ன அர்த்தம், y எங்கெங்கெல்லாம் கன்வர்ஜென்ஸ் ஆகும், yங்கிற அந்த பவர் சீரிஸ் எந்தெந்த எக்ஸுக்கெல்லாம் கன்வர்ஜென்ஸ் ஆகுமோ y டேஷும் அதே எக்ஸுக்கு கன்வர்ஜென்ஸ் ஆகும். ரைட்? மீன்ஸ் அந்த yங்கிற ஃபங்க்ஷன் இன்ஃபினிட்லி டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷன். ஓகே, எனிவே அதுதான் நம்ம இங்க அந்த அனாலிசிஸ் தான் யூஸ் கொடுத்துறோம். இப்போ y தெரிஞ்சிருச்சு, y டபுள் டேஷ் தெரிஞ்சிருச்சு, கொடுத்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ்ல சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியதுதான். இத யூனிஃபார்ம் சம்மா மாத்திக்கலாம். இங்க சம் ஸ்டார்ட் ஃப்ரம் 0 to infinity. இங்க நீங்க யூனிஃபார்மா மாத்தணும்னா எப்படி மாத்திக்கலாம், 2 to infinity. இங்க 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன கிடைக்கும், மொதல் டைம் 2 into a2 into என்ன கிடைக்கும், ஃபர்ஸ்ட் டேர்ம் 2 into a2 into 3 into 2, ரைட்? a3 x power x and so on, ரைட்? இதை நான் எப்படி மாத்துறேன் அப்படின்னா ஷிஃப்ட் தான். ரைட்? நமக்கு 0 வேணும், 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னா ஷிஃப்ட் n goes to n plus 2, n minus 1 goes to ரெண்டு ஷிஃப்ட் பண்ணுங்க. ஷிஃப்ட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும், n plus 1. யா கரெக்ட், n plus 2 x power n. ரைட்? இப்ப சப்ஸ்டிட் பண்ணுங்க, 0 சப்ஸ்டிட் பண்ணா மொதல் டைம் என்ன வரும், இந்த சீரிஸோட மொதல் டைம் என்ன, 2a2, right? 2a2, yes sir. 3 into 2a3x. So both series same, right? இது ரெண்டுமே ஒண்ணுதான். அப்போ y double dashங்கிறதும் பவர் சீரிஸ் which start from 0 to infinity. yங்கிறது பவர் சீரிஸ் which start from 0 to infinity. So uniform sum. So இது ரெண்டுத்தையும் y double dash y ரெண்டுத்தையும் கொடுத்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்றோம். ஏன்னா நம்ம என்ன எடுத்திருக்கோம், y சொல்யூஷன் எடுத்திருக்கோம். சொல்யூஷன் என்ன அர்த்தம், கொடுத்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு அர்த்தம். y double dash plus y equal to 0 implies summation equal to 0 to infinity n plus 2 n plus 1 an plus 2 x power n plus summation equal to 0 to infinity an x power n equal to 0. Right? இப்ப யார காமனா எடுக்கலாம், x power n காமனா எடுக்கலாம். x power n காமனா வெளில எடுக்க முடியுமா, எப்ப எடுக்க முடியும், both series convergence னு தெரியும். See, அதான் நான் மறுபடியும் நான் எம்பசிஸ் பண்றேன். summation xm plus yn equal to summation of xn plus yn summation of xn plus summation of yn எழுத முடியும். எப்போ ரெண்டு சீரிஸும் கன்வர்ஜென்ஸா இருக்கணுங்க. சீரிஸ் கன்வர்ஜென்ஸ்னா என்ன அர்த்தம், which has finite sum னு அர்த்தம். சப்போஸ் xn கன்வர்ஜென்ஸ் அண்ட் yn summation yn கன்வர்ஜென்ஸ்னா என்ன அர்த்தம்,
இது ரெண்டு என்ன நம்பர்னு அர்த்தம்? ஃபைனைட் நம்பர்ஸ்ங்க. சீரிஸ் கன்வர்ஜென்ஸ் என்னங்க அர்த்தம்? ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா மேத்தமெட்டிக்கல் டெஃபினிஷன்லாம் வேண்டாம். சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா என்ன அர்த்தம்? விச் ஹாஸ் ஃபைனைட் சம். சம் என்னவா இருக்கும்? இந்த சீரிஸோட சம் என்னவா இருக்கும்? ஃபைனைட்டா இருக்கும். சப்போஸ் போத் சமேஷன் எக்ஸ்என் அண்ட் சமேஷன் ஒய்என் கன்வர்ஜென்ஸ்னா சமேஷன் எக்ஸ்எனும் ஃபைனைட் நம்பரா இருக்கும், சமேஷன் ஒய்எனும் ஃபைனைட் நம்பரா இருக்கும். ஸோ போத் சமேஷன் எக்ஸ்என் சமேஷன் ஒய்என் கன்வர்ஜென்ஸ்னா then the new series summation xn plus yn also convergence which has some summation xn plus summation yn. Is that clear? Yes, sir. But இங்க எனக்கு என்ன தெரியும்? summation n an exponent converges இந்த சீரிஸ் பவர் சீரிஸ் ஃபங்க்ஷன் எனக்கு எங்க கன்வர்ஜென்ஸ் ஆகுதோ அங்கதான் அதோட டெரிவேட்டிவ் கன்வர்ஜென்ஸ் ஆகும், டெரிவேட்டிவ் சீரிஸும் கன்வர்ஜென்ஸ் ஆகும், அங்கதான் அதோட டபுள் டெரிவேட்டிவ் கன்வர்ஜென்ஸ் ஆகும். ரைட்? எனிவே சோ அதனால இப்ப நான் யாரை வெளில எடுக்கலாம்னா இந்த ரெண்டு சமம் எப்படி எழுதிக்கலாம்? ஒரு சமம் எழுதிக்கலாம், காமன் சமம் எழுதிக்கலாம். பிளஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ற எல்லாத்துலயும் ஒரு லாஜிக்கல் ரீசன் யூஸ் பண்றவங்க, சும்மா கம்ப்யூட்டேஷனை மட்டும் நம்ம படிக்கல. ரைட்? இப்போ இது இந்த சீரீஸை பத்தி என்ன சொல்ல முடியும்? இது யாரு? பவர் சீரிஸ் அபவுட் இது பவர் சீரிஸா இல்லையா? பவர் சீரிஸ் அபவுட் ஜீரோ. யூனிக்னஸ் தியரம் ஆஃப் பவர் சீரிஸ் ஒன்று இருக்கு, அதை நீங்க வேணா எடுத்து ரெஃபர் பண்ணுங்க. ஒரு பவர் சீரிஸ் ஜீரோனா நான் என்ன கன்க்ளூட் பண்ணலாம்னா ஆல் த கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் த பவர் சீரிஸ் ஆர் ஜீரோ. இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் த பவர் சீரிஸ் யாரு? த பிராக்கெட்டட் டெர்ம் மீன்ஸ் n plus 2 into n plus 1 an plus 2 plus an equal to 0. This implies an plus 2 யாரு? Minus an by n plus 2 into n plus 1. Remember, n start from where to where? இந்த சம்ல பாருங்க n எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும்? 0. இப்போ நீங்க டைரக்டா 0 சப்ஸ்டிட் பண்ணுங்க, என்ன கிடைக்கும்? a2. இந்த ரிலேஷன் பேரு ரிகரன்ஸ் ரிலேஷன். ரிகரன்ஸ் ரிலேஷன். n equal to 0 சப்ஸ்டிட் பண்ணா என்ன கிடைக்கும்? மைனஸ் a0 by 2. a3 சப்ஸ்டிட் பண்ணா என்ன கிடைக்கும்? சரி, n equal to 1 சப்ஸ்டிட் பண்ணா என்ன கிடைக்கும்? a3 கிடைக்கும். மைனஸ் a1 by 3 into 2. 3 into 2, right. n equal to 2 சப்ஸ்டிட் பண்ணா a4 கிடைக்கும், which is என்ன கிடைக்கும்? மைனஸ் a2 by 4 into 3. Good. But a2 யாரு? a0 by 2. So minus into minus plus ஆயிடும். So a0 by 2 into 3 into 4. Similarly, what is a5? Minus a3 by 5 into 4, which is இது யாருங்க? மைனஸ் a3 யாரு? மைனஸ் a1 by 3 into 2. அதை கொண்டு வந்து இங்க சப்ஸ்டிட் பண்ணா என்ன கிடைக்கும்? a1 by 5 ஃபேக்டோரியல் கிடைக்கும் இல்லையா? Is it correct? Yes, sir. அப்போ ans யாருன்னு தெரிஞ்சு போச்சு. இதை கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ண சொல்யூஷன்ல சப்ஸ்டிட் பண்ண y of x equal to a0. இங்க a0ங்கிறது ஃப்ரீ வேரியபிள். a0க்கு என்ன வேல்யூ வேணா இருக்கும். a1 ஃப்ரீ வேரியபிள். பட் a2 யாரு? இன் டர்ம்ஸ் ஆஃப் a0 இருக்கு. x ஸ்கொயர். a3 யாரு? Minus a0 by 3 factorial into x cube. a1 by 3 factorial x cube. Like a4 யாரு? a0 by 4 factorial x power 4 plus a1 by 5 factorial x power 5 and so on, right? And so on. So இப்போ a0 terms எல்லாம் காமனா வெளில எடுத்தீங்கன்னா a0 வெளில எடுத்தா என்ன கிடைக்கும்? 1 minus x square by 2 factorial plus x power 4 by 4 factorial. So demonstrate பண்ணிட்டோம் பாத்தீங்களா? பவர் சீரிஸ் சொல்யூஷன் இருக்கு. ரெண்டு பவர் சீரிஸ் சொல்யூஷன் இண்டிபெண்டன்டாவே இருக்கு. x minus x cube by 3 factorial. So பவர் சீரிஸ் சொல்யூஷன் இருக்குன்னு வச்சுக்கிட்டா அந்த ரெண்டு லீனியர் இண்டிபெண்டன்ட் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது ஈஸி. இந்த சீரிஸ் யாரு? நத்திங் பட் cos x. இந்த சீரிஸ் யாரு? நத்திங் பட் sin x. அப்போ y of xங்கிறது யாரு? ஜெனரல் சொல்யூஷன் யாருன்னு ஆயிடுச்சு.
a naught cos x, where a naught and a1 are arbitrary constant, right? அப்போ பவர் சீரிஸ் சொல்யூஷன் இருக்குன்னு வச்சுக்கிட்டா நீங்க பவர் சீரிஸ் மெத்தட் யூஸ் பண்ணி சொல்யூஷனை கண்டுபிடிச்சிடலாம். இஸ் தட் கிளியர்? அப்ப பவர் சீரிஸ் இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும்? அதுதான் தியரி கேரண்டி பண்ணுது, ரைட்? சப்போஸ் x naught is a regular point of the given ODE, then there is a power series solution about x naught, right? இங்க இந்த கொடுத்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு 0ங்கிறது என்ன பாயிண்ட்? ரெகுலர் பாயிண்ட். சோ கண்டிப்பா by result there is a power series solution about 0, which are cos x and sin x. In fact, cos x and sin x are linearly independent, so the two forms linearly independent of the two forms fundamental set of solution. So you can conclude this is what the general solution is. நான் சொல்றது ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் நம்ம இது அகைன் இது ரொம்ப டீடைலா டிஸ்கஸ் பண்ண வேண்டாம், எக்ஸாம்பிள்ஸ் போட்டு புரிஞ்சுக்கிட்டோம், அவ்வளவுதான். இப்போ நெக்ஸ்ட் நான் ஒரு ஈக்குவேஷன் கொடுக்க போறேன். 1 - x square y double dash minus 2x. ஏன்னா ரொம்ப லென்த்தி, இந்த கம்ப்யூட்டேஷன் ஆஸ்பெக்ட்ல ரொம்ப லென்த்தி. சோ இதுல இருக்க இன்ட்ரெஸ்டிங் விஷயங்களை மட்டும் புரிஞ்சுக்கிட்டு இந்த கம்ப்யூட்டேஷனை ஸ்கிப் பண்ணிடுவோம். ஓகே. சோ இப்போ இது ஒரு கொடுத்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் செகண்ட் ஆர்டர் லீனியர், ரைட்? சோ பட் ஆனா இது எந்த ஃபார்ம்ல இல்ல, ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல இல்ல. சோ ஸ்டாண்டர்ட் ஃபார்மா மாத்தணும்னா நான் என்ன பண்ணணும்? 1 - x square டிவைட் பண்ணணும். கரெக்ட். சோ 1 - x square டிவைட் பண்ணா 2x by 1 - x square double dash plus 2x. சோ இங்க p of x யாரு, q of x யாரு? p of x minus 2x by 1 - x square. ரைட். சோ இங்க q of x யாரு? 2 by 1 - x square. ஓகே. சோ இப்போ x not equal to 0 இந்த பாயிண்ட என்ன சொல்ல முடியும்? இந்த ஃபங்க்ஷனை பாருங்க, இதோட சிங்குலர் பாயிண்ட்ஸ் யாரும் நீங்க கெஸ் பண்ணிடலாம். ப்ரூவ் பண்றது அடுத்த விஷயம், கெஸ் பண்ணலாம்ல. இதோட சிங்குலர் பாயிண்ட்ஸ் யாருதான் -1 and +1. பட் இங்க 0 எந்த பிரச்சனையும் பண்ணல. சோ 0 என்ன சொல்ல, என்ன கன்க்ளூட் பண்ணலாம்? வெரி வெல், ரெகுலர் பாயிண்ட். சோ மோஸ்ட் ஆஃப் த கேஸ் நம்ம 0 வச்சு தான் டிஸ்கஸ் பண்ணுவோம். So x not equal to 0 is a regular point of the given differential, the ODE. அப்போ by theorem என்ன சொல்லலாம்? There exists a power series solution. Power series solution இன்னும் கம்ப்ளீட் பண்ணுங்களேன். Power series solution to the ODE about the point x naught. X not equal to 0. Okay. ODE about x not equal to 0. இதுக்கு ஒரு பவர் சீரிஸ் சொல்யூஷன் ஓடி அபவுட் 0ல இருக்குன்னு சொல்றோம். அப்போ நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம் ப்ரூஃப? அந்த சொல்யூஷனை கண்டுபிடிக்கிறது எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம்? y of x எப்படின்னு எடுத்துப்போம்? பவர் சீரிஸ் சொல்யூஷன் அபவுட் எங்கன்னு சொல்லிருக்கீங்க? 0 an x power n is a solution அப்படின்னு எடுத்துக்கிட்டு நம்ம அடுத்து என்ன பண்ணுவோம்? அல்காரிதம் தான். அடுத்து என்ன போடுவோம்? y dash n இன்ட்டு இது எல்லாமே நோன் ஸ்டெப்ஸ் தான் பாருங்களேன். y double dash யாரு? n equal to 2 to infinity n into n minus 1 a in x power n minus 2. இப்போ y dash தெரிஞ்சிச்சு, y double dash தெரிஞ்சிச்சு, y தெரிஞ்சிச்சு. இது என்ன பண்ண வேண்டியது? கொடுத்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ண வேண்டியது. சப்ஸ்டிட் பண்ணிட்டு என்ன காமனா எடுக்கணும்? x power n டேர்ம்ஸ் காமனா வெளில எடுத்து அந்த கோஎஃபிஷியன்ட் ஈக்குவல் டு 0 பண்ணா நம்ம யாரை கண்டுபிடிச்சிடலாம்? ans எவாலுவேட் பண்ணிடலாம். அந்த அல்காரிதம் புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு பவர் சீரிஸ் சொல்யூஷன் அபவுட் 0 கண்டுபிடிக்கிறது எப்படின்னு தெரிஞ்சு போச்சு. இஸ் இட் கிளியர்? சோ p of x பார்க்கணும், q of x பார்க்கணும், ரெண்டுமே அனலிட்டிக் அட் 0வா இருக்கு. அப்போ பை தியரம் the given differential equation has a power series solution about 0 கண்டிப்பா இருக்குன்னு தெரியும். அது எப்படி கண்டுபிடிக்கணும்? let y of x equal to a power series about 0 சொல்யூஷன் எடுத்துக்கிட்டு y dash y double dash கொடுத்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணி x power என்ன காமனா வெளில எடுத்து அந்த கோஎஃபிஷியன்ட் ஈக்குவல் டு 0 போட்டு
அந்த ரிகரன்ஸ் ரிலேஷன், அந்த ரிலேஷன் மூலமா ஏஎன்ஸ் எல்லாம் யாருன்னு கண்டுபிடிக்க வேண்டியது. இஸ் இட் கிளியர்? இல்ல நான் இந்த எக்ஸாம்பிள் போட்டு காட்டணுமா? இது உங்களுக்கு புரியுதா? இல்ல நான் இதுக்கு சொல்யூஷன் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா? ஆர் shall I continue? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது சார், போட்டு பார்த்துட்டு. ரைட், அதை நம்ம ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். நீ என்ன ஒர்க் அவுட் பண்றது என்ன டீடைல். யா, ஸோ இப்போ அடுத்த விஷயம் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அடுத்து என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட ஜெனரலைசேஷன். இப்போ இந்த 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 டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட ஜெனரலைஸ்டு ஃபார்ம் பார்க்க போறோம். இந்த 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 மாதிரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு ஒரு பேர் இருக்கு, ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரைட், என்ன என்ன உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்களேன். அது என்ன, அது எந்த ஃபார்ம், என்ன லெஜெண்டரி ஈக்குவேஷன். யா எக்ஸாக்ட்லி, நிறைய பேர் அதை பார்த்துருப்பீங்க. லெஜெண்டரி ஈக்குவேஷன். லெஜெண்டரி ஈக்குவேஷனோட ஜெனரலைஸ்டு ஃபார்ம் என்னன்னா 1 minus x square double dash minus 2x y dash into p plus 1 y equal to 0 for mod x less than 1. So in the differential equation of domain another interval minus 1 to 1, where p is the real constant, p is any real number. So இந்த மாதிரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ்க்கு என்ன பேரு? லெஜெண்டரி ஈக்குவேஷன். ரைட், இது ஏன் லெஜெண்டரி ஈக்குவேஷன் வந்தது, இத பத்தி ஏன் ஸ்டடி பண்ணணும், அது ஃபர்தர் டிஸ்கஷன். ஃபர்ஸ்ட் இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை புரிஞ்சுக்கும். ஓகே, இப்போ இந்த இந்த ஈக்குவேஷனை கம்பேர் பண்ணுங்க. இங்க பிங்கிறது யாரா இருக்கு? -2x -2x by 1 minus x square. இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எந்த ஃபார்ம்ல இருக்கு? 1 minus x square into y double dash minus 2x y dash plus 2y equal to 0. ஜெனரல் லெஜெண்டரி ஈக்குவேஷன் எந்த ஃபார்ம்? 1 minus x square y double dash minus 2x y dash plus p into p plus 1 times y equal to 0. சோ அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல p யாரு? பாராமீட்டர் யாரு? p p யாருங்க? p யோட வேல்யூ என்னது? p into p plus 1 இருக்க இடத்துல 2 இருக்குங்க. அப்ப p யாரா இருக்கும்? 1. அந்த இடத்துல பாராமீட்டரோட வேல்யூ என்னது? பட் இது ஜெனரலைஸ்டு ஈக்குவேஷன். இங்க பாருங்க, ஃபார் எனி ரியல் நம்பர் p. ஓகே, இப்போ இங்க நீங்க சேம் அல்காரிதத்தை யூஸ் பண்ணீங்கன்னா இங்க p of x யாரு? ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணுவோமா? லெஜெண்டரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட ஃபார்ம் இதுதான். 1 minus x square y double dash minus 2x y dash plus p into p plus 1 y equal to 0. நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு முதல்ல கன்வெர்ட் பண்ணுவோம். ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணா p of x யாரு? minus 2x divided by 1 minus x square. q of x யாரு? p into p plus 1 by 1 minus x square. Again, we are going to discuss about 0. X not equal to 0 in the x not equal to 0 பத்தி என்ன சொல்ல முடியும்? At x not equal to 0, both p and q are analytic. So at x not equal to 0, both p and q are analytic. So one can conclude x not equal to 0 is a ordinary point or regular point, ordinary point of the ODE. அப்போ தியரி என்ன கேரண்டி பண்ணுது? லெஜெண்டரி ஈக்குவேஷனுக்கு என்ன இருக்குங்குது? பவர் சீரிஸ் சொல்யூஷன் about 0. x not equal to 0. So power series solution about 0 இருக்குங்குது. அது எப்படி ஒர்க் அவுட் பண்ணனும் உங்களுக்கு தெரியும். எப்படி எடுத்துக்கணும்? let y of x equal to summation n equal to 0 to infinity a n x power ன்னு எடுத்துக்கிட்டு y dash y double dash கண்டுபிடிச்சிட்டு சொல்யூஷன் கொடுத்து டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை சப்ஸ்டிட்யூட் பண்ணி அதை கண்டுபிடிக்கணும். இப்போ அந்த கம்ப்யூட்டேஷனை ஸ்கிப் பண்றேன், சொல்யூஷன்ஸ் மட்டும் எழுதுறேன். அந்த சொல்யூஷன் யாரா வரும் மட்டும் எழுதுறேன். ஏன்னா இது ரொம்ப ஸ்பெஷல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இதை பத்தி தான் நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும். நம்ம டெஸ்ட் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி ஏரியால தான் நம்ம டெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே, சோ இங்க கம்ப்யூட்டேஷன்ல ஒண்ணுமே இல்லை. கம்ப்யூட்டேஷனா அவங்க ஒரு என்ன சொல்றது, ஒரு நேஷனல் லெவல் எக்ஸாம்ல நம்மள கம்ப்யூட் பண்ண சொல்லி தான் அவங்க கேட்க போகுது. சோ இதை நம்ம எப்படி புரிஞ்சு வச்சிருக்கோம்?
அதைத்தான் நம்ம அவங்க செக் பண்ண போறாங்க. ஸோ அதனால இதை பத்தி நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய தேவை இருக்கு. இப்போ வரைக்கும் உங்களுக்கு புரியுதா? இதுதான் லெஜெண்டரி ஈக்குவேஷன். இங்க பிங்கிறது என்னது? பாராமீட்டர். இங்க பிங்கிறது யாரு? பாராமீட்டர். பி மே பி எனி ரியல் நம்பர். இஸ் இட் கிளியர்? பிங்கிறது ஒரு ஃபிக்ஸ்டு கான்ஸ்டன்ட். இப்போ இந்த கொடுத்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு மாத்தினீங்கன்னா அங்க பிஆர் கியூஆர் ஐடென்டிஃபை பண்ணலாம். Both P and Q are analytic at the zero means that zero is an ordinary point of the given differential equation, given legendary equation. So கண்டிப்பா அந்த கொடுத்த legendary equationக்கு power series solution about zero இருக்குங்குது. அதை எப்படி கண்டுபிடிக்கணும்? By using the standard algorithm. நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா y1 of x யாருங்கிறத டைரக்டா எழுதுறீங்க. ஓகே, y1 of x என்ன வரும்னா 1 minus p into p plus 1 by 2 factorial times x square plus p into p minus 2 into p plus 1 into p plus 3 into 4 factorial x power 4 minus and so on. y2 of x ரெண்டு linearly independent solution கிடைக்கும் இல்லையா? அல்ல y1 of x இது. y2 of x யாருன்னா x minus p minus 1 into p plus 2 by 3 factorial x cube plus p minus 1 into p minus 3 p plus 2 p plus 4 5 factorial into x power 5 and so on. இப்போ y1 of x பத்தி உங்களால என்ன சொல்ல முடியும்? y1 of xங்கிறது யாரு? y1 of xங்கிறது என்ன மாதிரி ஃபங்க்ஷன்? polynomial. இங்க பாருங்க அன்சோன் போட்டிருக்கேன். இன்ஃபினிட் சீரிஸ். Okay sir, power series at power series about 0, right? இங்க power series about 0. இங்க a0 அந்த power seriesல a0 யாருன்னு உங்களுக்கு தெரியும். a0 யாரு? 1, a1 0, a2 யாரு? இந்த கோஎஃபிஷியன்ட் இல்லையா? a2ங்கிறது யாரு? x ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட்ங்க. இதுதான் a2. a3 யாரு? 0. அன்சோன். புரியுதா இல்லையா உங்களுக்கு? சோ y1 of xங்கிறது பவர் சீரிஸ் அபவுட் 0. அந்த பவர் சீரிஸ்ல எந்த கோஎஃபிஷியன்ட்ஸ்லாம் 0 இருக்கு? y1 of xல எந்த கோஎஃபிஷியன்ட்ஸ்லாம் 0 இருக்கு? Odd coefficients. 0. y2 of x பாருங்க, அதுவும் பவர் சீரிஸ் அபவுட் 0. whereas y2 of xல யாரு 0 இருக்காங்க? Even coefficients. even coefficients எல்லாம் 0 இருக்காங்க. ரைட்? ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப மெனக்கட வேண்டியது இல்ல. லெஜெண்டரி ஈக்குவேஷனா இதான் லெஜெண்டரி ஈக்குவேஷன். இதுக்கு முன்னாடி இதை நீங்க பார்க்கலனாலும் பரவாயில்ல, இதான் லெஜெண்டரி ஈக்குவேஷன். ரைட்? நம்ம என்ன பண்ணோம்? ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு மாத்தணும். ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் மாத்தினாதான் நமக்கு யாரை ஐடென்டிஃபை பண்ண முடியும்? பிக்யூ. இதுதான் பிக்யூ. ஓகேவா? பிக்யூவை வச்சு நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணலாம்? பிக்யூவோட ஃபார்மை வச்சு என்ன கன்க்ளூட் பண்ணலாம்? 0 இஸ் ஆர்டினரி. ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு எக்ஸ் நாட்ங்கிறது ஆர்டினரி பாயிண்டா இருந்தா அந்த பாயிண்ட பொறுத்து பவர் சீரிஸ் சொல்யூஷன் இருக்கும் அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ரைட்? அதான் தியரி சொல்லுது. இங்க 0 இஸ் an ஆர்டினரி பாயிண்ட் தெரியுது. 0 ஆர்டினரி பாயிண்ட் என்ன அர்த்தம்? the differential equation has power series about 0. அதனால y of x எப்படி எடுத்துக்கிட்ட? let y of x be power series solution about 0. அப்படி எடுத்துக்கிட்டா நான் யாரை கண்டுபிடிக்கலாம்? y1 y2 கண்டுபிடிக்கலாம். எப்படி? இங்க கண்டுபிடிச்சோம் இல்லையா? இங்க y1 y2 கண்டுபிடிச்சோம் இல்லையா? cos x sin x. இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் இந்த அல்காரிதத்தை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க வேண்டியதுதான். இஸ் இட் கிளியர்? கம்ப்யூட்டேஷனை விட்டுருங்க. இது எப்படி கண்டுபிடிச்சோங்கிறத விட்டுருங்க. அது ஒர்க் அவுட் பண்ணா வந்துடும். ஆஃப்டர் கம்ப்யூட்டேஷன் y1 y2 இந்த மாதிரி வரும். ஓகே, இந்த ஃபார்ம் பாத்துக்கோங்க. இது வரைக்கும் உங்களுக்கு புரியுதான்னு மட்டும் சொல்லுங்க. ஆர் எனி டவுட் ப்ளீஸ் லெட் மீ நோ. சார் ரெகுலரா இருந்தா ஒரு பவர் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் இருக்கும்னு சொல்லுதோம்ல சார், அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிட்டோம் சார். கிடைக்கும் நம்ம எஸ் சார், அப்படி எடுத்து நம்ம ப்ரூஃப் கொண்டு வரும்போது ஜெனரல் சொல்யூஷன் மாதிரி கிடைக்குமா இல்லைன்னா சார் ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்குமா சார்? இந்த மாதிரி கிடைக்கும். எப்படி கிடைக்கும்னா a0 into y1 of x இப்படி கிடைக்கும். நீங்க பாருங்க, அதுதான் ஒரு டெமான்ஸ்ட்ரேட்டிவ் எக்ஸாம்பிள் போட்டு காட்டுறேன். இப்ப இங்க y double dash y equal to 0
இதெல்லாம் கொடுத்த செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். Yes, sir. y பவர் சீரிஸ் சொல்யூஷன் எடுத்தா y டேஷ் y டபுள் டேஷ் கண்டுபிடிச்சு அதெல்லாம் கொடுத்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணலாமா? இதுல y டபுள் டேஷ் Yes, sir. பிளஸ் y. இதுல வந்து நம்ம யார காமன் எடுத்தோம்? சம்ம காமனா வெளில எடுத்தோம். இந்த பவர் சீரிஸ் ஜீரோன்னு என்ன அர்த்தம்? இந்த கோஎஃபிஷியன்ட் ஜீரோன்னு அர்த்தம், ரைட்டா? கரெக்டாங்க? Yes, sir. அப்போ இந்த ரிலேஷனுக்கு பேர் என்னது? ரிகரன்ஸ் ரிலேஷன். இந்த ரிகரன்ஸ் ரிலேஷன் யூஸ் பண்ணி நான் யாரை கண்டுபிடிக்கலாம்? கோஎஃபிஷியன்ட்ஸை கண்டுபிடிக்கலாம். இந்த மாதிரி கண்டுபிடிச்சோமா? கண்டுபிடிச்ச Yes, ஏஎன்ஸ் sir. யாரெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணணும்? சொல்யூஷன்ல சப்ஸ்டிட் பண்ணணும், ரைட்டா? A0, A1, A2, A3, A4, A5 எல்லாம் கண்டுபிடிச்சு நம்ம சப்ஸ்டிட் பண்ணுவோம் இல்லையா? சப்ஸ்டிட் பண்ணா இங்க எந்த ஃபார்ம்ல இருக்கு பாருங்க. A0 இன்டு y1 of x, A2 இன்டு y2 of xங்கிற ஃபார்ம்ல இருக்கா? Yes, sir. இங்க y1 of xங்கிறது யாரு? இந்த பவர் சீரிஸ், ரைட்? y2 of xங்கிறது யாரு? இங்க நோட்டேஷன் இதெல்லாம் இந்த பவர் சீரிஸ், ரைட்டா? உங்களுக்கு ரெண்டு சீரிஸ் சொல்யூஷன் கிடைக்குங்க. அதான் சார், கண்டிப்பா அந்த ரெண்டு கிடைச்சிருமா? இந்த A0 cos x. ஓகே சார், ஓகே சார். அதான் சார் கிடைக்கும். question. நான் Okay, sir. என்ன பண்ணிருக்கேன்னா, உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, இல்ல சார், அந்த ரெக்கரன்ஸ் ரிலேஷன்ல வந்து நம்ம அடுத்த ஸ்டெப் வந்து ரெண்டு இதை டிபெண்ட் பண்ணி வருதுல்ல சார்? எல்லா கண்டிப்பா அந்த மாதிரி எடுக்கிற எல்லா இதுலயுமே அப்படிதான் வருமா சார்? எல்லா இதுக்கும் அப்படிதான் வரும். நான் Okay. அதனாலதான் ஆஃப்டர் கம்ப்யூட்டிங் இது எழுதியிருக்கேன்னு சொன்னேன், ஓகே சார். ரைட்? இது கம்ப்யூட் பண்ணது. யூ ப்ளீஸ் பிலீவ் மீ, திஸ் ஆல்ரெடி டன். சோ இதை நம்ம ஆல்ரெடி Okay, பண்ணிட்டோம். நான் கம்ப்யூட் Okay, sir. பண்ணிட்டு வச்சுக்கிட்டு ஏன்னா இதை கம்ப்யூட் பண்றது நம்ம நோக்கம் இல்ல. நம்மளோட நோக்கம் அதை கம்ப்யூட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த சொல்யூஷன்ஸோட பிஹேவியரை புரிஞ்சுக்கிறதும் நம்மளோட நோக்கம், ரைட்டா? சோ y1 இந்த ஃபார்ம்ல இருக்கும், y2 இந்த ஃபார்ம்ல இருக்கும். நம்புங்க, இதை நான் கம்ப்யூட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஃபார்ம், ரைட்? இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, y1 y2 அபவுட் பாராமீட்டர் p பொறுத்து இருக்கு. இப்போ சப்போஸ் வாட் p0 ஆயிடுச்சு அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணா, p0 நீங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க, என்ன கிடைக்கும்? y1 ல சப்ஸ்டிட் பண்ணுங்க, என்ன கிடைக்கும்? p0 y1 ல சப்ஸ்டிட் பண்ணா என்ன ஆகும்? ஈக்குவல் டு 1 ஆயிரும். y2 என்ன ஆகும்? x minus -1 into 2 by -3 2 அடுத்து 4 by. உங்களால அடுத்த டைம் கெஸ் பண்ண முடியுதா? அடுத்த டைம் உங்களால கெஸ் பண்ணா சொல்லுங்க, அடுத்த டைம் என்ன வரும்? x power 7/7. அடுத்த டைம் என்ன வரும் சொல்லுங்க? -5 246 எஸ், divided by 6 factorial. 7 factorial into x power 7. ரைட்? அண்ட் சோ சோ இந்த கேஸ் p equal to 0 ல y1 of x என்ன வருது? ஒரு கான்ஸ்டன்டா வருது. y2 of x என்ன வருது? அகைன் சீரிஸாவே வருது. Yes, sir. y1 of xங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட்ங்க, whereas y2 of xங்கிறது யாருன்னு பாருங்க, பவர் சீரிஸ். whereas y1 of xங்கிறது என்ன வருது? கான்ஸ்டன்ட். இப்போ p may be integer, right? நீங்க ஒரு ரியல் நம்பர். நான் என்னோட ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் என்னன்னா, வாட் இஸ் p is an integer. டிஸ்கஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் அடுத்து என்ன டிஸ்கஸ் பண்ண போறேன்னா, pங்கிறது இன்டிஜர் ஆஃப் த ஃபார்ம் 2k. ஆஃப் கோர்ஸ் நான் டிஸ்கஸ் பண்ண போறது நான் நெகட்டிவ். ஓகே, see if p is an integer, நான் நெகட்டிவ் இன்டிஜர். நான் நெகட்டிவ் இன்டிஜர்னா ஈவன் இன்டிஜரா இருக்கு. இப்போ ஈவன் இன்டிஜரா எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களால ஏதாவது கெஸ் பண்ண முடியுமா என்ன நடக்கும்னு? மேபி இப்போதைக்கு k 1 வச்சு டிஸ்கஸ் பண்ணுங்க. k equal to 1 1னா யாரு? p2 இருந்தா என்ன ஆகும் நீங்க பார்க்கலாமா? p2 இருந்தா என்ன ஆகும் பாருங்க. y1 of x என்ன ஆகும் பாருங்க. 1 வரும். செகண்ட் டைம் என்ன வரும்? 3x square sir. 3x square something. தேர்ட் டைம் என்ன வரும்? வராதுல sir, p equal to 2 நடக்கும். 0 ஆயிடும். ஃபோர்த் ஃபியூச்சர் டேர்ம்ஸ் எல்லாம் என்ன ஆயிடும்? இங்க x power 6 ஓட கோஎஃபிஷியன்ட் உங்களால கெஸ் பண்ண முடியுமா? x power 6 ஓட கோஎஃபிஷியன்ட் யாரு? x p power 6 into ஓட p minus 2 into p minus 4 into. கரெக்ட் கரெக்ட். அப்போ x power 6 ஓட கோஎஃபிஷியன்ட்லயும் p minus 2 அப்பியர் ஆயிருக்கும், ரைட்டா? Yes sir. அப்போ p equal to 2 கேஸ் போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? x power 4 ல இருந்து எல்லாமே 0 ஆயிடும், கரெக்டா?
Yes, sir. அப்போ y1 of xங்கிறது யாரா கிடைக்கும் உங்களுக்கு? 1 minus 3x square. 3x square. அது யாரு? y1 of x equal to 1 minus something, some number, right? Some constant time x cube. இது யாரு? பாலினாமியல். Polynomial, right? Cube இல்ல, I'm sorry. X square, sir. X square, I'm sorry. Right? So polynomial of degree என்ன கிடைக்கும்? 2. உங்களால கெஸ் பண்ண முடியுதா? இப்ப p equal to 4 ஆ இருந்தா என்ன கெஸ் பண்றீங்க? கெஸ் பண்ணுங்க பாப்போம். So fourth termல இருந்து எல்லாமே 0 ஆயிடும். ஃபர்ஸ்ட் 3 term கிடைக்கும். x power 4 வரைக்கும். fourth degree. x power 4 வரைக்கும் இருக்கும். ஏன்னா x power 6 ஓட கோஎஃபிஷியன்ட்ல யார் இருப்பா? p minus 4 இருக்கும். கரெக்ட்டா? அப்போ p equal to 4 கேஸ்ல y2 of x யார் கிடைக்கும்? 1 minus some constant times x square plus some constant time. So y1 of x தான் sir. I'm sorry. Extremely sorry. Right? So என்ன புரிஞ்சுக்கணும்னா p equal to 2 ஜெனரல் கேஸ்ல y1 of x என்னவா இருக்கும்? polynomial of degree 2k1 sir. polynomial of degree என்னவா இருக்கும்? 2k. whereas நீங்க இங்க எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணுங்க. இங்க 2 சப்ஸ்டிட் பண்ணா இங்க எங்கயுமே 0 ஆகாது. இந்த y2 of x ல 2 சப்ஸ்டிட் பண்ணா எந்த டேர்ம் என்ன ஆகாது? Can you able to understand? இங்க 2 சப்ஸ்டிட் பண்ணா என்ன ஆகாதுங்க? y2 of x ல p க்கு பதிலா 2 சப்ஸ்டிட் பண்ணா எங்க 0 ஆகுமா? ஆகாது சார். again ஒரு பவர் சீரிஸ் கிடைக்கும். You will get again a power series, right? ஆனா என்ன போட்டா y2 of x ல உங்களுக்கு பாலினாமியல் கிடைக்கும்? p equal to 2 plus 1. for example p equal to 1 போட்டா y2 of x யாரு? x மட்டும் தான் sir. x மட்டும் தான் இருக்கும். so p equal to 3 ஆ இருந்ததுன்னா first 2 terms வரும். first 2 terms மட்டும். first 2 terms மட்டும் தான் y2 of x யாருன்னு சொல்லலாம்? polynomial of degree 3 sir. 3, right? so என்ன அப்சர்வ் பண்றோம்னா when p equal to 2k அப்படின்னா என்ன அர்த்தம்? ஈவன் term, right? ஈவன் y1 of x என்ன வருது? polynomial of degree. so when p equal to 2k அப்படின்னா என்னன்னா ஈவன் இன்டிஜர், நான் நெகட்டிவ் ஈவன் இன்டிஜர் கேஸ்ல y1 of x என்ன கிடைக்குது? polynomial of degree 2k. y2 of x என்னவே கிடைக்குது? power series. when p equal to non-negative odd integer இப்போ என்ன கிடைக்கும்னா y1 of x உங்களுக்கு சீரிஸாவே கிடைக்கும். power series about 0. whereas y2 of x என்ன கிடைக்கும்? polynomial of degree 2k plus 2k plus 1. right? so இதுதான் நம்ம அப்சர்வ் பண்ண வேண்டியது. right? more interesting thing. anyway அப்போ when the case p integer exactly 1 of y1 or y2 is a polynomial. அது உங்களுக்கு புரியுதா? ஒன்னா y1 polynomial இருக்கும் or y2 polynomial. so next what I want to define is the following. நமக்கு இங்க பாருங்க, எனக்கு எல்லாத்துக்கும் ப்ரூஃப் பண்ண டைம் இருக்காது. ஆனா இது வரைக்கும் இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம் நம்ம. அதுக்கு மட்டும் அதுதான் மெயினா பார்ப்போம். கம்ப்யூட்டேஷன் பார்த்துட்டு இருக்கா கூட. அப்போ நான் இப்படி எழுதுறேன். லெஜெண்டரி பாலினாமியலுக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுக்க போறேன். லெஜெண்டரி பாலினாமியல்ங்கிறது நீங்க லீனியர் அல்ஜிப்ரா கான்டெக்ஸ்ட்ல கூட படிச்சிருப்பீங்க. லெஜெண்டரி பாலினாமியல்ங்கிறத படிச்சிருப்போம். ஞாபகம் இருக்கான்னு எனக்கு தெரியல. பட் எனிவே இந்த கான்டெக்ஸ்ட் அவரை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. அதை அப்படியே கண்டினியூ. லெஜெண்டரி பாலினாமியல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, லெஜெண்டரி பாலினாமியல் டெஃபினிஷனுங்கிறது என்ன வேணா நீங்க டெஃபினிஷன் எடுத்துக்கலாம். இங்க என்ன டெஃபினிஷன் எடுத்துக்கிறோம்னா, லெஜெண்டரி பாலினாமியல் டிகிரி n denoted by pn of x is the polynomial. Legendary polynomial of degree என்னங்கிறது என்னன்னா, அது ஒரு பாலினாமியல். nothing but a polynomial of degree n, ஒரு polynomial of degree that satisfies the legendary equation. Legendary equation which is 1 minus x square y double dash plus 2xy dash plus
n into n plus 1 times y equal to 0, y of 1 equal to legendary polynomial definition புரியுதா? see டிகிரின்னு வச்சுக்கோ, ஒரு பாலினாமியோட டிகிரி எப்பயுமே என்ன நம்பரா இருக்கும்? நான் நெகட்டிவ் நம்பரா இருக்கும். ஸோ அப்ப இந்த எண்ணுங்கிறது யாரு? நான் நெகட்டிவ் இன்டிஜர் ஆர் டெஃபினிஷன் புரியுதா? எஸ் சார். legendary polynomial of degree என்னங்கிறது ஒரு polynomial of degree that satisfies the legendary equation. அந்த பாராமீட்டர் pங்கிறது யாரு? n. அந்த டிகிரியை டினோட் பண்ணுது, அந்த டிகிரியோட எண் தான். அந்த legendary polynomial நம்ம என்ன நோட்டேஷன் வச்சிருக்கோம்? pn of x. pn of xங்கிறது எதை டினோட் பண்ணுது? legendary polynomial of degree. legendary polynomial of degree என்னங்கிறது யாரு? solution of legendary equation. solution of legendary equation, right? நமக்கு தெரியும், if n is even, pn of x யாரு? ஈவன் கேஸ்ல யாரு பாலினாமியலா வந்தாங்க? y1 of x. y1 of x, right? So if n equal to, if n is even, pn of x will be y1 of x. யாரு அப்படிங்கறது இங்க பார்த்தோம். Again, you no need to remind the form. அந்த ஃபார்மை நீங்க ஞாபகம் வச்சுக்கணுன்ற அவசியம் இல்லை, புரிஞ்சுக்கிட்டா போதும். ஈவன் கேஸ்ல தான் என்ன வருது? அந்த சொல்யூஷன் பாலினாமியலா வருது. இப்ப என்ன ஆடா இருக்கும் போது யாரு பாலினாமியலா வரும்? n of x. Is it clear? For example, நம்ம ஆல்ரெடி அங்கேயே போட்டு பார்த்தோம். p0 of x யாரு வருது? 1. p1 of xங்கிறது யாரு? x. p2 of xங்கிறது யாரு? 3x square minus 1 by 2. p3 of xங்கிறது யாரு? 5x minus 3x by 2. Right? Is it okay? இது புரியுதா உங்களுக்கு? எப்படி டிஃபைன் பண்றோம் உங்களுக்கு புரியுதா? legendary polynomial of degree என்னன்னா என்ன அர்த்தம்? Which is the solution of legendary equation where p equal to that same n. legendary polynomial of degree என்னங்கிறது என்னங்க அது? is the polynomial of degree n that satisfies the legendary equation. The legendary equation. புரியுதாங்க? எஸ் சார். எஸ். இப்போ இந்த பாலினாமியோட ஜெனரல் ஃபார்மே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த டெரிவேஷன் நான் ஸ்கிப் பண்றேன். சரி, உங்களுக்கு டீடைல் வேணும்னா நீங்க தான் அதை எடுத்து ரெஃபர் பண்ணுங்க. ஓகே, இப்போதைக்கு அந்த ஃபார்முலாஸை மட்டும் எழுதுறேன். அந்த டெரிவேஷன் எல்லாம் நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். ரோட்ரிக்ஸ் ஃபார்முலா மேபி உங்களோட கோர்ஸ்ல இதை நீங்க பார்த்துருப்பீங்க. ஜஸ்ட் ஐ வாண்ட் டு ரிமைண்ட். ரோட்ரிக்ஸ் ஃபார்முலா எக்ஸாக்டா அந்த பாலினாமியோட ஃபார்மே கொடுக்குது. என்னன்னா which is 1 by 2 power n into n factorial into d power n by dx power n of x square minus 1. ரோட்ரிக்ஸ் ஃபார்முலா எதை கொடுக்குது? எக்ஸாக்டா அந்த legendary polynomial அப்படிங்கிற என்னோட ஃபார்மை கொடுக்குது. which is 1 by 2 power n into n factorial into nth derivative of x square minus 1 whole power. ஓகே, நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம் நான் எதை எம்பசைஸ் பண்ணா இதுதான். இந்த ரோட்ரிக் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நீங்க என்ன ப்ரூவ் பண்ணலாம்னா integral -1 to 1 pm of x into pn of x dx equal to 0 when என்ன ப்ரூவ் பண்ணலாம்? இந்த ரோட்ரிக் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஒன் கேன் கிளைம். அகைன் அந்த ப்ரூஃப் நான் விட்டுறேன். ப்ரூஃப் முக்கியம் இல்லை, என்ன நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கணும். என்ன ப்ரூவ் பண்ணலாம்? integral -1 to 1 pm of x into pn of x dx என்னன்னு ப்ரூவ் பண்ணலாம்? 0 when m not equal to n. புரியுதா? நான் ப்ரூஃப் எல்லாம் கேட்கல உங்களை, இது புரியுதா? எழுதியிருக்கிறது புரியுதா உங்களுக்கு? முதல்ல நம்ம என்ன டிஃபைன் பண்ணோம்? legendary polynomial of degree என்னன்னா என்ன டிஃபைன் பண்ணோம்? which is solution of legendary equation, right? அப்ப ஆர்பிட்ரி எண்ணுக்கு legendary polynomial எந்த ஃபார்முலா இருக்கும்? அதான் ரோட்ரிக்ஸ் ஃபார்முலா. ரோட்ரிக் ஃபார்முலா வச்சு pn of x யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டு அப்புறம் என்ன நான் ப்ரூவ் பண்ணலாம்? integral -1 to 1 pm of x into
Pn of x dx equal to 0 when m not equal to n. So, ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இதைத்தான் நான் எம்பசைஸ் பண்ணுவேன். இது என்ன ஸ்பேஸ் உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியுதா? செட் ஆஃப் ஆல் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் on -1 to 1. This forms a inner product space with the inner product. உங்களுக்கு இதுல என்ன inner product உங்களுக்கு தெரியுமா? ஞாபகம் இருக்கா? Inner product. This forms the inner product space with some inner product, standard inner product -1 to 1 f of x into g of x dx. இது என்னங்க inner product, right? Is that clear? This forms the inner product space with respect to the inner product. Is a standard inner product. Is that clear? Okay. In the inner ஒரு inner product spaceல எப்ப ரெண்டு வெக்டர் ஆர்த்தோகோனல்னு சொல்லுவோம்? இது ஒரு inner product. எது equal to 0? inner product. f and g ரெண்டு ஃபங்க்ஷன் இந்த inner productல. செட் டு ஆர்த்தோகோனல் என்ன அர்த்தம்? If inner product of f comma g equal to சொல்லுங்க 0, right? இந்த inner product அந்த ரெண்டு வெக்டரோட inner product 0வா இருந்ததுன்னா அந்த ரெண்டு வெக்டர் ஆர்த்தோகோனல். Of course every inner product space is vector space, right? அதனால வெக்டர்ன்ற. இப்போ pm of x ங்கிறது பாலினாமியல், pn of x ங்கிறது பாலினாமியல். every polynomials are continuous function, right? அம்மாவா இல்லையாங்க? Yes sir. அப்போ pm of x and pn of x are elements of what? pm of x ங்கிறது எதை டினோட் பண்ணுது? Polynomial of degree m. என்ன பாலினாமியல்? Legendre polynomial. Legendary polynomial of degree m. Legendary polynomial of degree m னா என்ன அர்த்தம்? அது எந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு அர்த்தம்? 1 - x² y double dash minus 2xy dash plus ஃபில் பண்ணுங்க. என்ன இங்க வரும்? plus n into n plus 1 into y equal to 0. Legendary polynomial of degree m னா m into m plus 1 into 1. polynomial of degree n னா n into n plus 1, right? அது அர்த்தம் புரியுது, right? அப்போ எனிவே இதுக்கு அர்த்தம் தெரியுது. legendary polynomial of degree m. எனிவே which is polynomial of degree m. எந்த டிகிரியா இருந்தா பாலினாமியல்ஸ்னாலே கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸ் தான், ரைட்? So pm of x உம் pn of x உம் elements of c0 I mean c of -1 to 1, ரைட்டா? சப்போஸ் இதை நீங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா இது ப்ரூஃப் இருக்கு ஒன்னு புரிஞ்சுக்கிறோம். ஓகே, ப்ரூஃப் பெருசா இன்ட்ரெஸ்டிங் இல்ல, அந்த கம்ப்யூட்டேஷன் பெருசா இன்ட்ரெஸ்டிங் இல்ல, இங்க என்ன நடக்குதுங்கிறது தெரிஞ்சுக்கிறதா இன்ட்ரெஸ்ட், ரைட்? இதை நீங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? இந்த இன்டெகிரல்ங்கிறது யாரு? pn of x ஓட pm of x ஓட யார் அது? இன்டெகிரல் இன்னர் ப்ராடக்ட்டோட டெஃபினிஷன். இது இன்னர் ப்ராடக்ட் லாங்குவேஜ்ல சொல்லணும்னா இது என்ன அர்த்தம்? தட் இஸ் என்னது? சப்போஸ் ட்ரூன்னு வச்சுக்கிட்டா ஆர்த்தோகோனல். எக்ஸாக்ட்லி, ரைட்? இது யாரு? இன்டெகிரல் -1 to 1 pm of x into pn of x dx. பட் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணிருக்கோம்? when m not equal to n cases இந்த இன்டெகிரலோட வேல்யூ என்னன்னு சொல்லியிருக்கோம்? 0, ரைட்? அப்போ when m not equal to n, pm of x and pn of x are orthogonal, right? அப்போ நான் ஒரு செட்டை கலெக்ட் பண்றேன். யார? p0 of x, p1 of x, p2 of x and so on, right? இந்த செட்டை கலெக்ட் பண்றேன். இந்த செட்டை பத்தி இப்ப என்ன சொல்ல முடியும்? எந்த ரெண்டு எலிமெண்ட் எடுத்தாலும் அது என்னவா இருக்கும்? ஆர்த்தோகோனலா இருக்கும். எந்த ரெண்டு டிஸ்டிங்க்ட் எலிமெண்ட் எடுத்தாலும் ஆர்த்தோகோனலா இருந்தா அந்த செட்டுக்கு ஒரு பேர் இருக்கு. என்ன செட்? ஆர்த்தோகோனல் செட். நீங்க லீனியர் அல்ஜிப்ரால இன்னர் ப்ராடக்ட்ல படிச்சிருக்கீங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஆர்த்தோகோனல் செட் எப்ப லீனியர்லி இண்டிபெண்டன்டா இருக்கும் தெரியுமா? அந்த செட் நான் ஜீரோ எலிமெண்ட்ஸா இருக்கா. நான் ஜீரோ ஆர்த்தோகோனல் செட் ஃபார்ம்ஸ் a linearly independent set, ரைட்? அதான் இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ்ல நம்ம படிச்சிருக்கோம். எனிவே இப்ப இந்த செட் என்ன தெரியுமா? இன்னர் ப்ராடக்ட் சாரி இந்த செட் என்ன தெரியுமா? லீனியர்லி இண்டிபெண்டன்ட் செட். சின்ஸ் p0 of x, p1 of x, p2 of x எல்லாமே
non-zero. So non-zero set of vectors are orthogonal. So that forms a linearly independent set. Okay. அது ஒரு இப்போ இன்னைக்கு இப்போ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சொல்லலாம், ரைட்? என்னன்றத ஜஸ்ட் வாட்ச். எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன எடுத்துக்கிறேன், பாலினாமியல் ஆஃப் டிகிரி எஃப் ஆஃப் எக்ஸ்ங்கிறாரு. லைக் எஃப் ஆஃப் எக்ஸ் பி பாலினாமியல். இந்த பாலினாமியல்ல யார் அன்னோன்ஸ்? இந்த பாலினாமியல் லைக் இந்த பாலினாமியல் எடுத்தீங்கன்னா யார் அன்னோன்ஸ்? இந்த பாலினாமியல் டிட்டர்மைன் பண்றதுக்கு யார் தெரிஞ்சா போதும்? கோஎஃபிஷியன்ட்ஸ். கோஎஃபிஷியன்ட்ஸ் தெரிஞ்சாலே பாலினாமியல் டிட்டர்மைன் பண்ண முடியும். கோஎஃபிஷியன்ட்ஸ், ரைட்? அப்போ இந்த பாலினாமியலோட வேல்யூ எதை பொறுத்து இருக்கு? இந்த A0, A1, AN பொறுத்து இருக்கு, ரைட்? இத எப்படி ஐடென்டிஃபை பண்ண போறோங்கிறத கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. இப்ப நம்ம இவ்வளவு படிச்சோம்ல, இது எதுக்காக அப்படிங்கறத ஒரு லைன்ல சம்மேஷன் k equal to 0 to n ak pk of x இப்படி எழுத முடியும் அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க பாப்போம். சப்போஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இந்த ஃபார்ம்ல இப்ப எழுதிட்டேன்னா என்ன அர்த்தம்னு சொல்லுங்க பாப்போம். லீனியர் அல்ஜிப்ரா லாங்குவேஜ்ல யூனி பாலினாமியல அந்த செட்டை வச்சு ஸ்பேன் பண்ணிடலாம். இதுக்கு பேர் இருக்குல்ல, இந்த ஃபைனைட் சம்க்கு ஒரு பேர் இருக்குல்ல, இது பேர் என்ன? இந்த மாதிரி ஃபைனைட் சம் எழுதுனா ஒரு பேர் இருக்குல்ல, லீனியர் காம்பினேஷன் ஆஃப் எழுதுங்க. என்னங்க அர்த்தம்? லீனியர் காம்பினேஷன் ஆஃப் P0, P1, Pn, ரைட்? இப்போ கேர்ஃபுல்லி வாட்ச். என்ன பண்ண போறோம்னா, இந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் தானே இப்ப எனக்கு அன்னோனா இருக்கு. எஃப் ஆஃப் எக்ஸ்ங்கிறது கிவன் பாலினாமியலுங்க, இது கொடுத்த பாலினாமியல். நான் என்ன சொல்ல போறேன்னா, எஃப் ஆஃப் எக்ஸ இந்த ஃபார்ம்ல எழுத முடியுங்கிற, இந்த ஃபார்ம்ல எழுத முடியும்னா நான் யாரை கண்டுபிடிக்கிறேன்? இந்த ஃபார்ம்ல யார் அன்னோன்? அகைன் ஏகேஸ். அந்த ஏகேஸ் நான் எப்படி கண்டுபிடிக்கிறேன்? எஃப் ஆஃப் எக்ஸ் யார் இப்போ இதை எடுத்துக்கிட்டேன். இங்கன்னா இந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் யாரை கண்டுபிடிக்கிறோம்? எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா P நாட் ஆஃப் எக்ஸ் இன்னர் ப்ராடக்ட் பண்ண போறேன். எஃப் ஆஃப் எக்ஸ் யாரு? இந்த ஃபார்ம் கமா P நாட் ஆஃப் எக்ஸ். என்ன வரும்? இன்னர் ப்ராடக்டோட டெஃபினிஷன் படி எஃப் ஆஃப் எக்ஸ் இப்படி வரும், ரைட்? நெக்ஸ்ட் என்ன டைம் வரும்? A1 இன்ட்டு P நாட் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு P1 ஆஃப் எக்ஸ் இன்ட்டு இப்படி வரும். செகண்ட் டைம் என்ன வரும்? இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் P1 ஆஃப் எக்ஸ் கமா P நாட் ஆஃப் எக்ஸ் என்ன ஆயிடும்? ஜீரோ. எல்லாமே ஜீரோ ஆயிடும், ரைட்? அப்போ A0ங்கிறது யாரு? இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா P நாட் ஆஃப் எக்ஸ் by inner product of P naught of x, comma P naught of x. இன்னும் சொல்லணும்னா inner product of f of x, comma P naught of x by norm of P naught of x square. ஆமா தானே? norm x squareங்கிறது யாருங்க? inner product of x, comma x ல. எஸ் சார். ரைட்டா? அப்ப இப்படி எழுதிக்கிறேன். அப்ப A0 தெரிஞ்சு போச்சு. மச் மோர் ஜெனரலா an யாரா இருக்கும்? of x comma Pn of x by, ரைட்? அப்போ இந்த ஆர்த்தோகோனல் சம்ல ஏக யாருன்னு கண்டுபிடிச்சாச்சு, இந்த கோஎஃபிஷியன்ட் யாருன்னு கண்டுபிடிச்சாச்சு. யாருங்க அந்த கோஎஃபிஷியன்ட்? எழுதிருக்கோம்ல ஏகே, அந்த ஸ்கேலார் f of x கமா pkf. அப்போ எந்த பாலினாமியல் கொடுத்தாலும் இந்த லெஜெண்டரி பாலினாமியல்ஸோட லீனியர் காம்பினேஷன் நம்மளால எழுத முடியும், ஃபைனைட் லீனியர் காம்பினேஷன் எழுத முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? செட் ஆஃப் ஆல் பாலினாமியல்ஸ் யாரு ஸ்பேன் பண்றாங்க? செட் ஆஃப் ஆல் லெஜெண்டரி பாலினாமியல் ஸ்பேன் பண்ணுது. இதென்ன அர்த்தம்? என்ன நடந்திருக்கு பாருங்க. எந்த பாலினாமியல் ஆஃப் டிகிரி என் கொடுத்தாலும் நம்ம யார எழுதிருக்கோம்? இப்படி எழுதிருக்கோங்க. A0 P நாட் ஆஃப் எக்ஸ், A1 P1 ஆஃப் எக்ஸ், AN P ஆஃப் எக்ஸ். வேற ஏஎன்ஸ் எல்லாம் யாரு? கண்டுபிடிச்ச வேல்யூ இந்த ஆர்த்தோகோனாலிட்டி யூஸ் பண்ணி இந்த வேல்யூ. ஏன்லாம் ஸ்கேலார்ஸ்ங்க, ஸ்கேலார்ஸையும் கண்டுபிடிச்சாச்சு. அப்ப எஃப் ஆஃப் எக்ஸ்ங்கிறது யாரு? ஃபைனைட் லீனியர். இந்த ஸ்கேலார் இப்பதான் கண்டுபிடிச்சோம். புரியுதா இல்லையாங்க உங்களுக்கு? அப்போ எந்த பாலினாமியல் ஆஃப் டிகிரி எது கொடுத்தாலும் அதை நம்ம எப்படி எழுதிடலாம்? ஃபைனைட் லீனியர் காம்பினேஷன் ஆஃப்
லெஜெண்டரி பாலினாமியல்ஸ் எழுதிடலாம். ஸோ என்ன கன்க்ளூட் பண்ணலாம்? என்னங்க கன்க்ளூஷன்? லீனியர் அல்ஜிப்ரா லாங்குவேஜ்ல சொன்னோம்னா என்ன கன்க்ளூஷன்? இந்த செட் என்ன பண்ணுது? செட் ஆஃப் ஆல் பாலினாமியலை ஸ்பேன் பண்ணும். செட் ஆஃப் ஆல் பாலினாமியல்ஸ் பத்தி என்ன சொல்ல முடியும்? செட் ஆஃப் ஆல் பாலினாமியல்ஸ் ஃபார்ம்ஸ் a வெக்டர் ஸ்பேஸ்ங்க. sum of two polynomials polynomial, scalar multiply of polynomial polynomial, right? So set of all polynomials ஒரு வெக்டர் ஸ்பேஸ். அந்த ஸ்பேஸ் ஸ்பேன் பண்றது யாரு? லெஜெண்டரி பாலினாமியல்ஸ் கன்க்ளூட் பண்றேன். அவ்வளவுதான். லீனியர் அல்ஜிப்ரா லாங்குவேஜ்ல சொல்றோம்னா ஸ்பேன் பண்ணா என்ன அர்த்தம்? எந்த பாலினாமியல் கொடுத்தாலும் இதோட ஃபைனைட் லீனியர் காம்பினேஷன், லெஜெண்டரி பாலினாமியல்ஸோட ஃபைனைட் லீனியர் காம்பினேஷனா நம்மளால எழுத முடியுதுன்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? Okay, I stop here. We'll discuss later.